மத்தேயு 11:6 என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். பல பாக்கியவான் வசனங்கள் மலை பிரசங்கத்தில் உண்டு. அவையில் எளிமை உள்ளவர்கள், சாந்தம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், பசி தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் என்று பலரை பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்போ இடறல் என்பது வருமா என்பது முக்கியமான கேள்வி. ஏன்னா அவரே இடறலாய் இருக்கிறார். சிலருக்கு இயேசுவே இடறலாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது மிக ஒரு வினோதமான ஒரு விஷயம். இடறதுக்கு ஏதுவான 1 பேதுரு 2:7 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாதவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், இதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். சிலருக்கு அது விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2 நான் வாசித்தேன். சிலருக்கு அவர் விலையேற பெற்ற கல்லா இருக்கிறார். விலையேற பெற்ற கல்லு என்றால் அது அவர்களுக்கு பெரிய சொத்து, அது அலங்காரம், அது அவர்களுக்கு அந்தஸ்து. இயேசு கிறிஸ்து அலங்காரம், இயேசு கிறிஸ்து அந்தஸ்து, இயேசு கிறிஸ்து அவருக்கு ஐஸ்வர்யம். விலையேறப்பட்ட கல், ரத்தினம், மாணிக்கம், வைரம் போன்ற கற்கள் எல்லாம் பெரிய விலை அதிகம். அது ஒரு பெரிய சொத்து. ஆகினால ஆனா கீழ்ப்படியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இடறுதலுக்கு ஏதுவான கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இடறல் அப்படின்றது ஒரு விதத்துல அவங்க கையில தான் இருக்கு. விசுவாசித்தால், ஆண்டவரை விசுவாசித்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம், இடறல் கிடையாது. கீழ்ப்படியல, விசுவாசிக்கல, இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு இடறலாய் மாறிவிடுவார். அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வினோதமான விஷயம். இடறல்கள் வருவது அவசியம். இயேசு சொன்னார், இடறல்கள் வருவது அவசியம். ஆனால் யாரால் இடறல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ அப்படின்னாரு. அவருடைய கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி கடலில் போடுவது அவனுக்கு நல்லது என்று இயேசு சொன்னார். அதனால 7ஆம் வசனம் மத்தேயு 18 அதனுடைய 2வது பகுதி வாக்கியம் சொல்லுது, இடறல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனாலும் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அதனால இடறல் என்று சொல்வது அது ஒரு நபரா இருக்கலாம், அது ஒரு சம்பவமா, ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு சம்பவமா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், யாரோ ஒன்றா இருக்கலாம். அது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யாரால் இடறல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்றும் ரொம்ப மோசமாக, எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்ம விசுவாசிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா என்பதிலும் இடறல் இருக்கிறது. இது யோவான் ஸ்நானனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உலகத்துக்கே இயேசுவை அறிமுகப்படுத்தின யோவான் ஸ்நானகனுக்கு இப்போ சந்தேகம் வந்துடுச்சு, இவர் தேவனுடைய குமாரன் தானா அப்படின்னு. அதனாலதான் இந்த வார்த்தையை, இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அதனால எவ்வளோ பெரிய விசுவாச வீரனும்
சில நேரங்களில் விசுவாசத்தில் மங்கி போவதற்கு, தேய்ந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மற்றவர்களை இடறச் செய்கிறவர்கள், வேண்டுமென்றே வந்து இடறச் செய்கிறவர்கள், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அசைவ உணவு சாப்பிட்றது கூட ஒருத்தனுக்கு இடரலா இருந்தா நீ சாப்பிடாத என்று ரோமருடைய நிருபத்தில் பவுல் எழுதுகிறான். 21ஆம் வசனம், ரோமர் 14ஆம் அதிகாரம். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடர்கிறதற்காவது, தவறுகிறதுக்காவது, பலவீனப்படுகிறதுக்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மை. மாம்சம் புசிக்கிறது, மதுபானம் பண்ணுகிறது, மற்ற எதையாகிலும் செய்கிறது உன் சகோதரன் இடறுகிறதற்கு ஏதுவாக இருந்தால் செய்யாமல் இருப்பதே நன்மை. பெரிய நன்மை. அசைவ உணவு சாப்பிட்றது பாவமா? நிச்சயமா பாவம் இல்லை. இயேசுவே பொரித்த மீனை சாப்பிட்டார். இயேசுவே பஸ்காவை ஆசரிச்சாரு. பஸ்கால அசைவ உணவு இருக்குமே, நிச்சயமா பாவம் இல்லை. அவர் தான் நோவா காலத்துல ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அசைவ உணவை நமக்கு கொடுத்தாரு, மாமிச உணவு நமக்கு கொடுத்தாரு, மனித இனத்துக்கு கொடுத்தாரு. பாவமே கிடையாது. ஆனா அதை சாப்பிட்றதுனால ஒருத்தன் இடறி போவான் என்று சொன்னால் சாப்பிடாம இருக்கிறது நல்லது என்று சொல்ல. வேற எதை செய்யறதுனாலும், ஒரு விஷயத்தை செய்கிறதுனால ஒரு விசுவாசி இடறி போயிடுவான் என்றால் நிச்சயமாக செருப்பு போட்டுட்டு போய் பிரசங்க பீடத்தில் நிற்கலாமா? அது பாவமா? பாவம் கிடையாது, நிச்சயமா பாவம் கிடையாது. ஆனா செருப்பு போட்டுட்டு போய் பிரசங்க பீடத்தில் நின்னா யாராவது ஒருத்தர் இடறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதை பலர் செய்வதில்லை. அதனால இடறல்கள் என்பது ரெண்டு பக்கத்தில் அதுக்கு பொறுப்பு இருக்கிறது. நான் விசுவாசிக்க வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும், அப்போது நான் இடற மாட்டேன். என்னிடத்திலும் பொறுப்பு உண்டு. எனக்கு யாரும் இடரலாகிவிடக்கூடாது. ஆகவே என்னை சுற்றி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அந்த பொறுப்பு உண்டு. ஒரு கல் ஒன்று வழியில கடந்தா, அல்ல ஒரு வாழைப்பழ தோல் அல்லது வழுக்கி விடக்கூடிய ஒரு பொருள் வழியில கடந்தா நம்ம என்ன செய்யணும்? அதை எடுத்து ஓரமாக தள்ளி போடணும். அது நம்ம பொறுப்பு. அல்லது நாம் வழுக்கி விடக்கூடிய, மற்றவர்களை இடறக்கூடிய ஒரு பொருளை வழியில போடக்கூடாது. அது நம்முடைய பொறுப்பு. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். இடரலற்றவர்களாய் இருப்போம், இடராமல் இருப்போம். ஆமென்.